அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாளில் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் அனைத்து கோவில்களிலும் விசேஷ நாட்களிலும் தங்களது பிறந்தநாள் அல்லது தங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளை முன்னிட்டும் கோவில்களிலோ அல்லது பொது இடங்களிலோ அன்னதானம் வழங்குதல், நீர்மோர் வழங்குதல் அல்லது பொருள் உதவி வழங்குதல் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது அனைத்து கோவில்களும் அனைத்து விசேஷ காலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் நல்ல விஷயம். இன்று ஏன் இதை பற்றி பதிவை போட வேண்டும் நினைத்தென்றால், அது இன்று அதிகாலை பழனி திருஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசித்துவிட்டு சரியாக இன்று மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தாச்சு. பௌர்ணமி கிரிவலத்தில் பல இடங்களில் அன்னதானம் வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி வழங்கப்பட்ட ஒரு இடத்தில் வரிசையில் நிற்கும் பொதுமக்களை அதட்டியும் அலட்சியமாக தட்டுகளில் சாப்பாடு, குழம்பு, ரசம் வழங்குவதையும் பார்த்தேன். இது மனதை பாதித்ததால் இந்த பதிவு. இப்போது அனைத்து இடங்களிலும் அன்னதானம் பெரும்பாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து கோவில்களிலும் அரசாங்கம் சார்பாகவோ தனி நபர்கள் சார்பாகவோ நடக்கிறது. அதேபோல் மிக பெரும் தொழிலதிபர்கள் தான தர்மத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்தை ஒதுக்கி பள்ளி கட்டிடங்களோ மருத்துவமனை கட்டிடங்களோ ஏழை மக்களுக்கு இலவச திருமணமோ அல்லது ஏழை மக்களுக்கு பொருளாகவோ தானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நல்ல விஷயம். இவை அனைத்தும் புண்ணிய காரியங்களாக இருந்தாலும் இந்த தான தர்மத்தால் அவர்களுக்கு புண்ணிய கருமா கிடைக்கிறதா என்று பார்த்தால் அவற்றை பெறுவதில் அவர்கள் சிறு தவறு செய்கிறார்கள். தான தர்மம் செய்தால் போதும் புண்ணிய கருமா முழுதாக கிடைத்துவிடும் என்பதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. எப்பொழுது எந்த பொருளை எப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள் செய்தாலும் இதனை நாம் செய்கிறோம் என்ற அகம்பாவமோ ஆணவமோ துளியும் இருக்கக்கூடாது, சொல்லியும் காமிக்கக்கூடாது. தானம் தர்மம் பண்ணுவதால் கிடைக்கும் உண்மையான புண்ணிய கருமத்தினை முழுதாக நம் குழந்தைகளுக்கும் நம் பரம்பரைக்கும் பெற்றிட ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் தான தர்மங்களுக்கு அடுத்த நாள் காலையில் இறைவனை வழிபடும் பொழுது நேற்று நான் செய்த இந்த தான தர்மங்களை பெற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்று மானசீகமாக எண்ணி அதை காட்சியாக மனதில் நிறுத்தி நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இப்படி நன்றிகளை தெரிவிக்கும் போது மட்டும்தான் அது முழு புண்ணிய கருமாவாக மாறி நம்மை வந்தடைகிறது. அதேபோல் புண்ணிய கருமத்திற்காக செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிறது இல்லாதவர் கொடுக்கிறோம் என்று கருதுவதாக இருந்தாலும் சரி, எப்பொழுது நம்மிடம் பெறுபவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அப்பொழுதுதான் திரும்ப தான தர்மம் செய்யக்கூடிய சூழலில் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பணியாட்களை வைத்து தான தர்மம் நாம் வழங்கும்போது அவர்கள் அந்த அக்கறை இல்லாமல் பொதுமக்களையோ பக்தர்களையோ அலட்சியப்படுத்தி தான தர்மம் கொடுப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்டதை நீங்கள் செக் செய்து கரெக்டான நபர்களாக அமர்த்தி தானத்தை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு தானத்தை வழங்குகையில் பெறுபவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனச்சங்கடம் இல்லாமல் இருப்பதை நாம் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணியாட்கள் பக்தர்களை பொதுமக்களை உதாசீனப்படுத்திவிடக்கூடாது. இதற்காகத்தான் இந்த பதிவு. இது மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், புண்ணிய கருமா சேர வேண்டுமென்றால் நாம் வழங்கிய தானத்தை பெறுபவர்களுக்கு நாம் நன்றியை சொல்லியாக வேண்டும். அவர்களிடமிருந்து அவர்கள் பெறுவதனால்தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, நாம் தானம் வழங்குவதால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அவற்றை பெறுவதால் தான் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறது. அவர்களுக்கு கண்டிப்பாக நன்றிகளை நீங்கள் மனசீகமாக தெரிவித்தே ஆக வேண்டும். அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நல்பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க. ஓம் நம சிவாய்.